ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் வந்து எங்கே தப்பேன். ஆகு அப்படின்னா பிஸியாக இருக்குல்ல பண்ணிட்டு ரைட் வந்தேன். சரி அது லாகா போகலாம் அப்படி நான் ரூம்ல இருந்து ரொம்ப தூரம் வந்துட்டேன். ரொம்ப தூரம் வந்துட்டு தான் நான் வந்து லாக் ஆன் பண்ணேன். நிறையா இருக்கும் கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்துச்சு இந்த டைம்ல. ஏன்னா நிறைய பேர் வந்து சட்டே வந்து ரைடு வருவாங்க போல ஈஸியாரில். ஏர்லி மார்னிங் ரைடு வந்து நிறைய பேர் வருவாங்க போல. சிக்னல் கிட்ட எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்துச்சு. மற்றபடி கொஞ்சம் தள்ளி வந்தோம் அப்படின்னா டிராஃபிக். ஏன் வந்து கோவா போயிட்டு இருக்கேன்னா ஃபாஸ்டா போனோம்னா நான் பேசுறது கேட்க மாட்டேன். இதுவே வந்து சின்ன ஸ்டெப்னு நினைக்கிறேன். அதை எப்படியாவது வாய்ஸ் என்ஹான்ஸ் பண்ணி தான் வீடியோ போடணும். நான் இன்னும் மைக் வாங்கல. 40க்கு மேல போனா விண்டாஸ் பயங்கரமா இருக்கு. நான் பேசுறதே கேட்க மாட்டேன். இது வந்து நான் வந்து நான் சத்தமா கத்தி தான் பேசுறேன். இதுதான் வந்து கேட்கல. மைக் இருந்தாதான் கரெக்டா இருக்கும். நான் மைக் என்ன ஆன்ல பார்க்கலாம். கொஞ்சம் கிட்ட போயிட்டு சன்ரைஸ் எங்கேயாவது பார்க்க முடியுதான்னு பாக்கேன். எனக்கு தெரிஞ்சு சன்ரைஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் லேட்டு. நான் பிளான் பண்ணதை வந்து 5 o'clockலாம் ரூம்ல பைக் எடுத்துட்டு வந்து கரெக்டாக சன்ரைஸ் பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். நான் வந்து 5 o'clock அலாரம்லாம் வச்சுட்டேன். ஆனால் எந்திரிச்சது வந்து 6 மணிக்கு தான் எந்திரிச்சேன். இப்போ அதுக்கப்புறம் கிளம்பி வந்ததுக்கு டைம் ஆயிடுச்சு. கிளைமேட்டை பார்த்தா சன்ரைஸ் ஆயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். சன் இன்னும் சன்னுக்கு தெரியலையே. ஓகே, ஏதாவது ஒரு இடத்துல வெயிட் பண்ணி பார்க்கலாம். எங்க போயிட்டு இருக்கேன்னா எனக்கே தெரியல. ஏர்லி மார்னிங் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் வந்து வண்டி எடுத்துட்டு வரேன். அது சீக்கிரமாலாம் இருந்துச்சு. ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் இது என்ன பிரிட்ஜு, கடல் போய் மீட் ஆகுது, என்ன பிரிட்ஜுன்னு தெரியல. இந்த பக்கம் பார்த்தா ஏதோ இந்த போட்டிங்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் ஆப்போசிட்டில் பார்த்தா பீச்லாம் கனெக்ட் ஆகும். நிறைய பேர் அங்கே போய் இப்போ போகலாமா, நிறைய பேர் போயிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. எது குறைஞ்சிட்டு பண்ணணும். ஆக்சுவலாக இப்போ நான் வரும்போது ஒரு கார் ஒன்று பார்த்தேன். அது என்ன கார்னு எனக்கு தெரியல. நான் வீடியோ மட்டும் ஆன் பண்ணி கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணேன். அந்த வீடியோ வேணால் நான் போடுறேன். அந்த கார் வந்து ஆனால் நல்லா இருந்துச்சு. சவுண்டு வந்து நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் வந்து கலரும் நல்லா இருந்துச்சு. அது என்ன கார்னு எனக்கு தெரியல. அதில் போய் தான் பேசுறது கேட்குது அப்படின்னு நம்பிட்டு இருந்தேன். அதான் அதுவும் தெரியல. எல்லாரும் வந்து வீடியோவெல்லாம் நிறைய எடுத்துச்சுங்க. இன்னைக்கு சண்டேனால எல்லாத்தையும் அதே மாதிரி நல்லா வீடியோலாம் எடுத்து என்ஜாய் பண்ணுவேன். நிறையா பார்த்துட்டேன். நிறையா வெயிட்டில் நிறைய சூப்பர் சைட்லாம் போனாங்க. நிறைய பேர் பார்த்தாங்க. ஏர்லி மார்னிங் நிறைய பேர் வந்து கப்புள்ஸாகவும் இருந்தாங்க. ஏர்லி மார்னிங் ரைடு நம்மளும் ஒரு நாள் கப்புள்ஸாக வருவோம் அப்படின்னு இருக்கேன். நடக்குதாங்க. எவ்வளோ தூரம் வந்து நம்ம இப்படி போகிறதுன்னு தெரியல. லைஃப் ஆகிடுச்சுன்னா போதும். அதே நானும் வேகமாக போயிட்டே பேசுகிறேன். அப்படியே இருப்பேன். பைக் இல்லாததுனால தான் நான் வந்து இப்போ பேசுறது வந்து உங்களுக்கு எப்படி சொல்ல, நான் அதுக்கேற்ற மாதிரி நான் சவுண்டு கேட்கணுன்றதுக்காகவே வந்து மெதுவாக போய் பேசுகிற மாதிரி இருக்கும். அதையும் நான் வந்து எடிட் பண்ணுறப்போ எப்படி வருதுன்னு தெரியல. ஓகே, சன்ரைஸ் இன்னும் வரலன்னு தான் நினைக்கிறேன். கலர் எங்கேயுமே வரல. நான் ஒரு இடத்துல ஓப்பன் ஸ்பேஸாக இருந்துச்சு, நான் பார்த்தேன். சன் வந்து இங்கே எதுவும் வரல. அதனால் இதை பார்க்க போயிட்டு ஆல்ரெடி நான் வந்து பாண்டிச்சேரி ஒரு டைம் போகும்போது வந்து ஒரே ஒரு இடத்துல வந்து லெஃப்ட்டில் பீச்சுக்குள்ளே போகிற மாதிரி இடம் இருக்குது. ப்ரைவேட் பீச் மாதிரி இருக்கும். அங்கே போயிட்டு நான் ஆனால் வீடியோ ஆன் பண்ணி பார்க்குறேன். ஆக்சுவலாக நான் வந்து கொஞ்சம் ரொம்ப தூரம் வந்துட்டேன். தூரம் வந்து பார்த்தா இங்கே கொஞ்சம் பீச் கிட்ட போகலாம் போல். இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு இடம் வந்துச்சு. அங்கே பார்த்தா ரொம்ப தூரம் இருந்துச்சு. வண்டி அவ்வளோ தூரம் ஒன்று எடுத்துகிட்டு போக முடியாது.
இங்கே வந்து கொஞ்சம் உள்ளே போகலான்னு நினைக்கிறேன். போய் வேணால் பார்க்கலாம். அந்த மண்ணப்பாதையிலேயே போயிட்டு கொஞ்சம் அந்த பீச்சு கொஞ்சம் முன்னாடி போய் வந்து பார்த்துட்டு நடந்து போகலாம் தான் நினைக்கிறேன். பைக்கு பாருங்கள் அது வரைக்கும் போயிருக்கு. சரி நம்மளும் போய் பார்க்கலாம். ஆனால் இந்த மாதிரி ப்ரைவேட்டாக இருக்கிற இடத்துல வந்து தனியாக போகிறது வந்து சேஃப் கிடையாது. யாராக இருந்தாலும் சரி. ஏன்னா கப்புள்ஸ்னாவது தெரியுது, கப்புள்ஸாக நிற்கிறானுங்க. ஐயோ, இந்த இடம் எனக்கே தெரியல. நானும் ரொம்ப நேரம் வந்துட்டு இருந்தேன். எந்த இடத்துலையும் வந்து உள்ள கனெக்ட் ஆகிற மாதிரி இல்லை, எல்லாமே தூரமாக இருந்துச்சு. டக்குனு ஒரு செகண்ட் தனியும் பார்த்தா விளாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தா பைக் இங்கே என்ன போயிடுச்சு. சரி ஓகே, பைக் எடுத்துகிட்டு போகலாம். அது வரைக்கும் எடுத்துன்னு பீச் பண்ண இதுக்கு என்னால் வந்து எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு இங்கே நிப்பாட்டிட்டு பீச்சை பார்த்தாலும் நான் ரொம்ப நேரம் வந்து அங்கே நின்றுட்டு பைக்கு வந்து ஸ்டாண்டு போட்டால் ஸ்டாண்ட் நிற்கலை, மண்ணுக்குள்ளே இறங்கிட்டே இருந்துச்சு. பக்கத்தில் ஏதாவது கல் இருக்குன்னு தெரினா கிடைக்கவே இல்லை. அவங்க பார்த்துக்கிட்டே இருந்தாங்க 2 பேரும். சரி ஓகே, ஒரு கல் கிடச்சி டக்குன்னு நிப்பாட்டிட்டு வந்துட்டேன். இங்கே பரவாயில்ல, வண்டி நிப்பாட்டிட்டு கொஞ்சம் தூரத்துலேயே நடந்து வந்தால் பீச் இருக்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல பார்த்தேன், அங்கே வந்து ரொம்ப தள்ளி போகிற மாதிரி இருந்துச்சு பைக் நிப்பாட்டிட்டு. இதுனா கொஞ்சம் பக்கத்துலேயே கண்ணுக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. நான் தான் சொன்னேன்ல, இது வந்து கொஞ்சம் ப்ரைவேட்டாக இருக்குது, கப்புள்ஸாக வராங்க அப்படின்னு. சன்னே காணோம், சன்ரைஸ் ஆகிடுச்சானே தெரியல. ஆக்சுவலாக ஆளே இல்லை. இது ஒரு ரெசார்ட்டுன்னு நினைக்கிறேன். ரெசார்ட்லேருந்து அப்படியே வந்து ரெசார்ட்லேருந்து அப்படியே வந்து உள்ளே வெளியே பார்க்குறாங்க. இந்த பக்கமும் ஏதோ ரெசார்ட் இருக்குது போல். இது ஏதோ ப்ரைவேட் ஏரியா மாதிரி இருக்குது. சன்னை மட்டும் காணுமே, சன்ரைஸ் ஆயிடுச்சானே தெரியல. சன்ரைஸே பார்க்கலான்னு பார்த்தா சன்னே காணுமே. அதெல்லாம் வந்து நம்ம கிளம்பியாச்சு. பைக்கு தெரியுதா, இவ்வளோ தூரம் தள்ளி தெரியுது பைக். போயிட்டு அப்படியே இங்கே இடத்துல யூட்டன் இருக்கும், யூட்டன் போட்டுட்டு அப்படியே நேராக போயிட்டு இங்கே டீ சாப்பிட்லாம். ஏன்னா லைட்டாக எனக்கு பசிக்குது. காலைல வேறு ரொம்ப நாளைக்கு வச்சுக்கிறேன் நினச்சிருக்கோமா, லைட்டாக பசிக்குது. சரி அப்படியே போயிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு போகலாம். மூச்சு வேறு வாங்குது. அப்பப்போ ஏதாவது நடக்கணும், நடக்காமல் சுற்றிட்டே இருந்தால் அப்படி தான். அதுவும் அந்த பீச் மண்ணில் நடக்கிறோமா, ஓவராக வந்து மூச்சு வாங்குது. ஓகே, இங்கேருந்து வந்து கிளம்பியாச்சு. இதுக்கும் மேலே வண்டி எடுத்துகிட்டு போகலாம், ஆனால் கொஞ்சம் கஷ்டம். யூட்டன் பக்கத்துலேயே ஒரு டீ கடை நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஓகே, அங்கே போயிட்டு டீ குடிக்கலாம். ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் வரும்போது வந்து வீடியோ எதுவுமே நான் அவ்வளோ ஆன் பண்ணல. டீ குடிச்சிட்டு அப்படியே வந்துட்டு இருந்தேன். அப்புறம் நிறையா சின்ன சின்ன வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தேன். மட்டில் வரும்போது அந்த நிறையா மார்னிங் போட்டதுக்கு காசுலாம் நிறையா போட்டேன். சரி அதான் அப்படியே பார்த்துட்டு கொஞ்சம் வீடியோ எடுத்து நேரம் வந்துட்டு இருந்தேன்னா அப்படியே பீச்சுக்கு வந்துட்டேன். இந்த விளாக் எப்படி இருக்குன்னு தெரில, எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன். நான் முடிஞ்சளவுக்கு கேமரா வாய்ஸ் கிளியராக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இது எப்படி இருக்குன்னு தெரியல, எப்படி இருக்குன்னு மறக்காமல் எல்லாமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். முடிஞ்சளவுக்கு நான் வந்து வாய்ஸ் கிளியராக கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன்.
நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.